உற்றாரே உறவினரே, சொந்தங்களே பந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் மாத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். எங்களை எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு உங்களுக்கு ஜாதகங்களை உங்கள் வீட்டுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புகிறோம். ஃபேஸ்புக், யூடியூப் சேனல் எல்லாத்துலேயும் உங்களுக்கு அனுப்புகிறோம். இதெல்லாம் உங்கள் வீட்டில் காலை 6 மணிக்கு மங்கள இசை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை நீங்கள் பார்த்து தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட வரன்தாரனிடம் கான்ஃபரன்ஸ் கால் போட்டுவிட்டு பேச வைத்து போன் நம்பர் ஷேர் செய்வோம். எடுத்ததே எல்லாத்துக்கும் போன் நம்பர் கொடுனா எங்கள் அலுவலகத்திற்கு தர மாட்டார்கள். எனவே வரன் தேடும் பெற்றோர்கள் விரைவில் பிள்ளைகளுக்கு வரனை கல்யாணம் செய்வதை உறுதி செய்யுங்கள். விட்டு கொடுங்கள், கெட்டு போக மாட்டீர்கள். உங்களுக்கு தகுந்த வரனை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டு இன்று ஜாதகங்களை அறிமுகம் செய்வதற்காக திருமதி மஞ்சுளா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக வருக என்று வரவேற்று ஜாதகங்களை அறிமுகப்படுத்த அம்மா அறிமுகப்படுத்துமா. உங்களுக்கான இன்றைய ஜாதகம். ஜாதகர் பெயர் கலைமதி, சுத்த ஜாதகம் விஸ்வகர்மா வகுப்பை சேர்ந்தவர். மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், தனுஷ் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய படிப்பு BCA MBA முடிச்சிருக்காங்க. உயரம் 5.3, பிறந்த தேதி 28/5/1998. இவங்க வேலை பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் TNPSC எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஜாதக இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் நாகப்பட்டினம். அப்பா பெயர் சுந்தர், அரசு அலுவலர். அம்மா பெயர் திலகவதி, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாக்கான வரன். பிறப்பு வரிசை 2. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தருக்கு இருக்காங்க. மேரேஜ் இன்னும் ஆகலை. இந்த ஜாதகர் கலைமதி அருமையான ஜாதகம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்வுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு தமிழ்ச்செல்வன், துருவ வேளாளர் நாய்க்கர், ராகு கேது ஜாதகம், சதய நட்சத்திரம், கும்பராசி, மேச லக்கணம். BSc நர்சிங் படிச்சிருக்காரு. உயரம் 163 சென்டிமீட்டர். 11/8/1995 பிறந்திருக்காரு. மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. கவர்மெண்ட் அரசு வேலை, தனியார் கவர்மெண்ட் இல்லை, அரசு பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாரு. சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி, வேலை செய்கிறது பாண்டிச்சேரி. அப்பா பேர் ஜெயச்சந்திரன், அம்மா பேர் விஜயலட்சுமி, இல்லத்தரசி. வேலைக்கு செல்ல குடும்ப பாங்கன சொல்லும் வேலைக்கு போகிற பொண்ணாக கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு ஒரு 2, கூட பிறந்த அக்கா ஒன்று கல்யாணம் ஆயிடுச்சு. சென்னையில் சொந்த வீடு மற்றும் கச்சனப்பாளையத்தில் காலி மனைகள் உள்ளன. இவர் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே தாயின் வயிற்றில் ராகமகாசு பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது. 15 வருஷம் 8 மாதம் 8 நாள் இருப்பு. குருமகாதசை 16 வருஷம். அருமையான குருபலன். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதகர் பெயர் டாக்டர் ஐஸ்வர்யா, சுத்த ஜாதகம், இந்து, வீரக்குடி வெள்ளாளர் வகுப்பை சேர்ந்தவர். மேஷராசி, பரணி நட்சத்திரம், துலாம் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகி படிப்பு BDS முடிச்சிருக்காங்க. உயரம் 163 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 5/8/1999. இவங்க பல்மருத்துவ வேலை செய்யறாங்க. மாசம் 60,000 சம்பளம் வாங்குறாங்க. ஜாதகர் இருப்பிடம் காட்டு பரமக்குடி. சொந்த ஊரும் காட்டு பரமக்குடி. அப்பா பெயர் விஜயராஜன், அம்மா பெயர் மகாலட்சுமி, இல்லத்தரசி.
பிறப்பு வரிசை 4. இவங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த ஜாதகர் பெயர் இந்து வீரக்குடி வெள்ளாளர் டாக்டர் பிடிஎஸ் டாக்டர், நல்ல வசதி, பரமக்குடி. இந்த ஜாதகர் பிறக்கும் போதே சுக்கிரன் மகாதசில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போவன் என்றது 2 வருஷம் 1 மாசம். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 18, ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோம், பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு அவினேஷ் ரவீந்தர், சோழிய வெள்ளாளர், ராகு கேது செவ்வாய் ஜாதகம். புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, மீன லக்னம். பிஇசிஎஸ் எம்எஸ் படிச்சிருக்காரு. வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு, இங்கிலாந்துல. உயரம் 182 சென்டிமீட்டர். 1/9/1994 பிறந்திருக்காரு. சொந்த ஊர் திருச்சி. இங்கிலாந்துல மாசம் ஒரு 5 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. அப்பா பேர் ரவீந்திரன், அம்மா பேர் உமாதேவி, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு நல்ல இங்கிலாந்து வெளிநாடு செல்ல விருப்பமுள்ள பெண்கள். பிறப்பு வரிசை 1. கூட பிறந்தவர் ஒருத்தர் தங்கச்சி. சொத்துறப்புலாம் அவங்க நேரில் சொல்லியிருக்கிறாங்க. இவர் பிறக்கும் போதே குருமகாதசில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போவன் நின்றது 12 வருஷம் 11 மாசம் 14 நாள். சனி திசை 19 வருஷம். எனவே இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மிகவும். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் ரம்யா, ஏழில் செவ்வாய் ஜாதகம், பிள்ளை வகுப்பை சேர்ந்தவர். ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகுடைய படிப்பை MBBS முடிச்சிருக்காங்க. உயரம் 170 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 15/11/1997. சொந்த ஊர் சேலம். ஜாதக இருப்பிடமும் சேலம். ஆத்தூர் வட செடிமலை சொந்த ஊர். அப்பா பெயர் பெருமாள், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர். அம்மா பெயர் நிர்மலா, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு டாக்டர் வரன் மட்டும். MBBS MD. பிறப்பு வரிசை 1. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் MBBS படிச்சிருக்காங்க. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு 5, வாடகைக்கு விவசாய நிலம் 2 ஏக்கர் உள்ளது. இந்த ஜாதகருடைய ரம்யா அழகான பொண்ணு, MBBS டாக்டர், MD. இவங்க பிறக்கும் போதே சந்திர மகாதசில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போவன் என்றது 7 வருஷம் 4 மாசம் 13 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு சதீஷ், சோழிய வெள்ளாளர், ஏழில் செவ்வாய், சதய நட்சத்திரம், கும்பராசி, மேச லக்னம். பிஇ படிச்சிருக்காங்க. உயரம் 176 சென்டிமீட்டர். 19/8/1997 பிறந்திருக்காரு. மாசம் 38,000 ரூபாய் சம்பளம். தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றாரு. அரசு வேலை. ஜாதகர் இருப்பிடம் நாகப்பட்டினம். சொந்த ஊர் புலிக்கரை, திருவாரூர். அப்பா பேர் முருகன், லேட்டு. அம்மா பேர் திருமதி பிரேமா, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 2. கூட பிறந்த தங்கச்சி 1. தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு. சொத்துருக்கு நேரில் சொல்லியிருக்கிறாங்க. இவர் பிறக்கும் போதே குருமகாதசில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போவன் என்றது 14 வருஷம் 6 மாசம் 2 நாள். சனி மகாதிசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம்.
இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் பூர்ணிமா, சோழிய வேளாளர், சுத்த ஜாதகம். தனுஷ் ராசி, பூராடம் நட்சத்திரம், கும்பலக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகரின் படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க, ஐடி. உயரம் 5.3 ஃபீட். பிறந்த தேதி 15/7/2000 பிறந்திருக்காங்க. இந்த வேலை பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு போட்டிருக்காங்க. வருமானம் வருஷத்துக்கு 10.5 லட்சம் வாங்குறாங்க. ஜாதகர் இருப்பிடம் லாலாப்பேட்டை, கரூர். சொந்த ஊர் லாலாப்பேட்டை, கரூர். அப்பா பெயர் காக்கா பிள்ளை மிராஸ்தார். அம்மா பெயர் உமாராணி இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன் வேணுன்றாங்க. பிறப்ப வரிசை 2. இவங்களுக்கு கூட பிறந்த அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு, சொந்த வீடு, 1 ஏக்கர் பிளாட்டு, 1 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் பூர்ணிமா, மிராஸ்தார் குடும்பம், நல்ல வசதி. இவங்க பிறக்கும் போதே சுக்கிரன் மகா திசையில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 10 வருஷம் 5 மாசம் 26 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி பிடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு சந்தோஷ், சுத்த ஜாதகம். திருவாதிரை நட்சத்திரம், மீன ராசி, மகர லக்னம். பிஇ படிச்சிருக்காரு. உயரம், ஒரு பிறந்த தேதி 18/9/1995. மாசம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வருது. பாலாஜி கிளாஸ் ஹவுஸ், கணேஷ் மரக்கடை, விஎம் ஐஸ் பேட்டரி, விபிஎஸ் ஐஸ் பேட்டரி. பெரிய ஆள், கொஞ்சம் பெரிய வசதி, விஐபி. சொந்த ஊர் நாகப்பட்டினத்துல வச்சிருக்கிறாங்க. அப்பா பேரு விஜயமணி, பிஸ்னஸ். அம்மா பேரு புஷ்பவள்ளி இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 3. கூட பிறந்தவங்க 2 பேரு, அக்கா 1. 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு, சொந்த வீடு, காரைக்காலில் 8 பிளாட் உள்ளது. பெரிய பிசினஸ்மேன். இவர் பிறக்கும் போதே ராகு மகாதசியில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக என்றது 2 வருஷம் 9 மாசம் 1 நாள். குரு திசை 16 வருஷம், சனி மகா திசை 19 வருஷம். எனவே இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்களுடைய சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு எங்களோடு வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்து பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொள்ளுங்கள். எங்கள் அலுவலகம் தலைமை அலுவலகம் சேலம் மாவட்டம் ஆத்தூர், கிளை அலுவலகம் சென்னை எக்மூரிலே உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.